வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான நல்ல சிம்பிளான பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 50 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு பருப்பை நைஸாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் இடிக்கிற உரலில் சேர்த்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை சேர்த்து லைட்டாக இடிச்சிக்கலாம். மிளகாய் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மிளகாய் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததும் இதில் நம்ம மிளகு சீரகத்தை சேர்த்து லைட்டாக இடித்து விட்டுடலாம். இப்போ மிளகு சீரகம் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து லைட்டாக தட்டி விட்டுடலாம். இந்தளவுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரைச்சதுக்கப்புறம் இந்த சக்கையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து அதில் உள்ள காம்பு பகுதியை நீக்கிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட சைஸ் சின்னதாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம இடித்த மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி இலை காம்போடு சேர்த்துக்கலாம். அந்த காம்பு சேர்த்து போடும்போது ரசம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச ரசத்தை இதில் சேர்த்து விட்டுடலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நுர கட்டி வரணும். அது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், பருப்பு ரசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.